இந்த காலையிலும் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த மதர்ஸ் டே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை இந்த சபையிலே பெற்றுக்கொண்டது எங்களுக்கு ஒரு மாபெரும் பாக்கியம். நீங்கள் தான் இந்த சபையின் சொத்துக்களாக இருக்கிறீர்கள். ஆமென். இந்த சபையை அலங்கரித்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள். குடும்பத்தை எப்படி நீங்கள் அலங்கரிக்கிறீர்களோ அப்படி தான் திருச்சபை அலங்கரிக்கிறீர்கள். தேவ ராஜ்யத்தையும் அலங்கரித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து ஆமேன் சொல்ற சகோதரர்கள்லாம் உற்சாகமா ஒரு ஆமேன் சத்தத்தை கொடுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியை நான் துவக்குவதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு நர்சஸ் டே, இன்னைக்கு செவிலியர் தினம் என்று கேள்விப்பட்டேன். நம்ம சபையில் ஒருவேளை நீங்கள் ஒரு நர்ஸாக வேலை செய்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வேதத்தில் பார்க்கிற சிப்புரால் பூவாலை போல உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக. ஹல்லேலூயா. உங்களை நாங்கள் சபையாக வாழ்த்துகிறோம். இன்றைக்கு +2 இந்த 10th ரிசல்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டோம். நம்ம பிள்ளைங்க சமத்து குட்டிங்க ரொம்ப அழகாக நல்லா படித்து உயர்ந்த மதிப்பெண்களை எடுத்திருக்கிற நம்முடைய செல்வங்களுக்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாஸ்ட் சொல்கிற மாதிரியே நீங்கள் எல்லாரும் IAS IPS ஏன் இன்னும் உயர்ந்த கல்விகளை படித்து தேசத்தில் உயர்ந்த ஸ்தானங்களிலே அமர்வீர்களாக என்று உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒவ்வொரு மதர்ஸ் டே கொண்டாடும் பொழுதும் நாம் விசேஷமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட 20 வருடங்களாக மதர்ஸ் டே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அதை கொண்டாட ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் ஒரு காரியத்தை கவனித்து வருகிறோம். கர்த்தர் அநேக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் அற்புதங்களை செய்து அற்புத குழந்தைகள் நம் மத்தியிலே பிறப்பித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மதர்ஸ் டே கொண்டாடும் இந்த நாளிலும் கூட எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே என்ற ஏக்கத்தோடு நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருப்பீர்கள் என்றால், நம்ம திருச்சபையிலே கர்த்தர் ஏராளமான அற்புதங்களை செஞ்சிருக்காரு. அந்த சாட்சிகளை உங்களுக்கு நாங்கள் போடுறோம். அவங்க யாரும் வெளியில் இருக்கிறவங்க அல்ல, உங்கள் மத்தியில் இருப்பவர்கள் தான். 6 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, 7 வருஷம் காத்திருந்தவங்க, 10 வருஷம் காத்திருந்தவங்க, ஒரு தம்பதி கிட்டத்தட்ட 18 வருஷம் காத்திருந்தாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிப்பீர்கள், மலடு என் தேசத்திலே இருப்பது இல்லை. அவ்வண்ணமே இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து முன்னிட்டு பிரகடனமாய் சொல்லுகிறேன், BCCயிலே கர்த்தர் மலடு வைப்பதில்லை. கர்த்தர் இங்கே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கும். கர்த்தர் யாருக்கு தெரியும், அடுத்த வருடம் நீங்கள் ஒரு குழந்தையை வைத்து கொண்டு இருப்பீர்கள். ஒருவேளை மேடையில் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்வீர்கள். தேவனால கூடாதது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு எல்ஷடாய் என்னும் ஒரு நாமம் உண்டு. ஆமென். எல்ஷடாய் என்ற பெயருக்கு அர்த்தம் தாயை போல பாசம் உள்ளவர். இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் அதான் பாடினோம் இல்லையா? அதனால தாய் போல தேற்றுபவர், அரவணைப்பவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரும்போதெல்லாம் உலகத்தால் கிடைக்காத அந்த ஆறுதல், அந்த தேறுதலை பெற்று நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த தெய்வத்தினிடத்திலே தாய் அன்பையும் தகப்பன் அன்பையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். அவருக்கு மகிமை உண்டாக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மதர்ஸ் டே கொண்டாடும் ஒரு வீட்டில் ஒரு தாய், 3 மகன்கள், 3 மகன்களும் வளர்ந்து அவங்கெல்லாம் வேலை செய்ய வெளியே போயிட்டாங்களாம். நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. பக்தி உள்ள தாய்.
ஆனால் வயது சென்று காலம் சென்ற நாட்களில் அந்த 3 மகன்களுக்கும் அம்மா மேலே ரொம்ப ஞாபகம் வந்து மதர்ஸ் டேக்கு அம்மாவுக்கு ஒரு gift வாங்கி தரணும். நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் மதர்ஸ் டேக்கு தாய்மார்களுக்கு gift கொடுத்தீங்களோ, வாழ்த்துதல் சொன்னீங்களோ எனக்கு தெரியல. இந்த நாளில் நீங்கள் எல்லாருமே அதை செய்ய நான் அன்பாக கேட்குறேன். சகோதரர்கள், இது மதர்ஸ் டே தானே, நமக்கு என்ன இன்னைக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. மதர் இல்லாமல் நீங்கள் இங்கே இல்லை. அடுத்தது திருமணமான நீங்கள் உங்கள் பக்கத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு அருமை மனைவியை உங்கள் பிள்ளைகளுக்கு தாயாய் கொடுத்த தெய்வத்தை நினைத்து மனைவியை பாராட்டி அவளுடைய வாழ்வில் அவள் செய்கிற செயல்களை நினைத்து நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நாள் இது. ஆமென். ஆகவே இது உங்களுக்கும் ஸ்பெஷல் டே தான். ஸோ இந்த குடும்பத்தில் 3 மகன்களும் வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அம்மா மதர்ஸ் டே பாருங்கள். மதர்ஸ் டே gift கொடுக்கணுன்னா ரொம்ப வயசாகி கண்ணு தெரியாமல் ரொம்ப வயசான நாட்களில் யோசிக்காதீங்க. இப்போவே யோசித்து என்றைக்கே யோசித்து நான் பெரிய பெரிய gift வாங்கி கொடுன்னு சொல்ல, அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு வடையை வாங்கி கொடுங்க, அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு முறுக்கு வாங்கி கொடுங்க. எங்கள் மாமியாருக்கு முறுக்கு பிடிக்கும், இவங்கெல்லாம் வாங்கி தருவாங்க. ஸோ இப்படியெல்லாம் என்ன ஒரு சம்திங் ஷீ லைக்ஸ் அதை கொடுத்து பரவசப்படுத்துங்கள். ஆமென். ஸோ முதல் மகன் பார்த்தான், எங்கள் அம்மாவுக்கு நான் பெரிய gift கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய பங்களாவை கட்டி சாவி எடுத்துகிட்டு வந்து, அம்மா உங்களுக்கு மதர்ஸ் டேக்கு ஒரு சூப்பர் பெரிய பங்களா கட்டியிருக்கேன் அப்படின்னு சாவி கொடுத்தாங்க. அம்மா சொன்னாங்களாம், மகனே நானே வயசாயிடுச்சு, தள்ளாடி தள்ளாடி நடக்கிறேன், இவ்வளோ பெரிய பங்களா ரூம் விட்டு அடுத்த ரூம் போகிறது கூட எனக்கு பலன் இருக்காது, இவ்வளோ பெரிய பங்களா எனக்கு எதுக்குப்பா, நீ வச்சுக்கப்பா, நீ காண்பிக்கிற அன்பே எனக்கு போதும்ட்டாங்களாம். 2வது மகன் பார்த்தான், அம்மாவுக்கு பிடிச்ச வேற ஒரு கிஃப்டை நான் யோசிக்கலான்னு BMW கார். உங்களுக்கெல்லாம் தெரியும் அது ரொம்ப விலையான ஒரு கார். அதனால் அந்த காரை வாங்கிட்டு வந்து அம்மாட்ட சாவி கொடுத்து, அம்மா உங்கள் மதர்ஸ் டேக்கு நான் BMW கார் வாங்கியிருக்கேன், நீங்கள் நல்லா காரில் உட்காந்து பயணம் பண்ணலாம், இனி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னானா. அம்மா பார்த்தாங்களாம், என்ன மகனே இவ்வளோ விலையான காரு, நான் எங்கள் வீட்டுக்கு கடைக்கு கூட போகிற அளவுக்கு இப்போ இல்லை, வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், நீ வச்சு நல்லா ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லி அந்த 2வது மகன் கிஃப்டையும் அவங்க அம்மா எடுத்து அனுபவிக்க முடியல. 3வது மகன் பார்த்தான், இவங்க 2 பேரையும் மிஞ்சிக்கிற மாதிரி அம்மாவுக்கு ஏற்ற ஒரு கிஃப்டை நான் யோசிப்பேன்னு யோசித்தான். அம்மா நல்லா பைபிள் வாசிப்பாங்க, நிறைய வசனம் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு கிளியை எடுத்து அந்த கிளிக்கு நல்ல வசனங்களை நல்லா படித்து கொடுத்து, அது காலையில் எழுந்ததும் அது பாட்டுக்கு வசனங்களை அப்படியே மனப்பாடமாக ஒப்புவிக்குமா. இதை எங்கள் அம்மாவுக்கு கிஃப்டாக கொடுத்தா எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பூரிப்பாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு அதை கிஃப்டாக கொடுத்தானா. அடுத்த வாரம் அம்மாட்டேருந்து ஒரு கடிதம் வருதான், மகனே மூத்த மகன் பங்களா கொடுத்தான், அது நான் வேண்டான்னிட்டேன், என்னால் அதை அனுபவிக்க முடியல. 2வது மகன் அவன் வந்து கார் கொடுத்தான், அதுவும் நான் வேண்டான்னிட்டேன், அதுவும் என்னால் அனுபவிக்க முடியல. நீ எனக்கு நல்லா சிக்கன் கொடுத்த பாரு, நான் அன்றைக்கே சிக்கன் குழம்பு வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டேன்னாங்களாம். இவன் தலைமையில கை வச்சானா, அது சிக்கன் இல்லை, அது என்ன கிளி. அம்மா தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, சிக்கனு நல்லா அடித்து அது சமையல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் சிக்கன் கறி எனக்கு தெரியலை. இன்றைக்கி வயசான காலத்தில் நீங்கள் பேரட் கொடுத்தா அம்மா சிக்கன் நினச்சிக்குவாங்க. ஸோ இப்போவே நல்ல கிஃப்டை கொடுத்து தாய்மார்களை பரவசப்படுத்துங்கள். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கும் ஒரு செய்தியின் தலைப்பு மதர் ஆஃப் எக்ஸலன்ஸ், தாயின் சிறப்புகள். நான் இந்த வருஷம் இந்த மதர்ஸ் டே செய்தி கொடுக்கறதுக்கு முன்னே பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், எதை முக்கியப்படுத்தி பேசலாம் என்று. பாஸ்டர் சொன்னாங்க, நீதிமொழிகள் 31 எடுத்து பேசு அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைக்கு உங்களுக்கு நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோமா எல்லாருமே? 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாவரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமென்.
விலையேற பெற்ற முத்து. அதை கண்டுபிடிப்பவன் யார்? அது விலை உயர்ந்தது என்று சாலமோன் ஞானி அருமையாய் விவரிக்கிறார். வேதம் அநேக ஆவிக்குரிய தாய்மார்களை அழகாக சித்தரித்து நமக்கு முன்மாதிரியாக தேவன் அந்த சகோதரிகளை தாய்மார்களை எழுதி வச்சிருக்கார். முதல் ஆரம்பமே ஏவாள். ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்த போது ஆதாமுக்கு பெயர் சூட்ட அவனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆதாம் என்ன பெயர் வச்சாரு? ஏவாளன் வச்சார். ஏவாள் என்ற பெயருக்கு அர்த்தம் ஜீவனுள்ளோர் யாவருக்கும் தாயானவள். அடுத்தபடியா ரசிக்கக்கூடிய இன்னொரு தாய் சாராள். அவளுக்கு சாராய் என்ற பெயர் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவளை பெயர் மாற்றி சாராள் என்று வைத்தார். சாராள் என்பதற்கு ஜாதிகளுக்கும் தேசங்களுக்கும் தாய் என்று அர்த்தமாம். அடுத்தபடியா இன்னொரு தாயை வேதம் விவரித்து சித்தரிக்கிறது. அது தெபோராள். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தெபோராள் இஸ்ரவேலின் தாயாய் இருக்கிறாள். 5ஆம் அதிகாரத்தில் அவள் இஸ்ரவேலுக்கு தாய். இங்கேயும் ஆவிக்குரிய தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தாய். ஆமென். உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, திருச்சபைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தாய். இந்த சபைக்கு மாத்திரமல்ல, இந்த சந்ததிக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தாய். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் ஒரு நல்ல ஞானம் நிறைந்த புத்தகம். எங்கள் சிறு வயதிலேயே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்றால், நீதிமொழிகள் 31 அதிகாரம் உண்டு. ஒவ்வொரு நாளும் மற்ற அதிகாரங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது இதையும் இணைத்து அந்த கேலண்டர் வைஸில் வாசித்தால் அது அனுதின நடைமுறை வாழ்வுக்கு மிக பிரயோஜனமான ஒரு புத்தகம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருமே வாசிக்கலாம். அது அனுதினமும் நீங்கள் வாசிக்க பழக்கிக் கொள்வது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் யாரால எழுதப்பட்டது என்றால் சாலமோன். உலகத்திலேயே, ஏன் சரித்திரத்திலேயே ஞானத்துக்கு பேர் போன மனிதன் தான் சாலமோன். அந்த சாலமோன் என்ற ஞானிதான் இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதி இந்த கடைசி அதிகாரம் வரும் பொழுது முழு அதிகாரமே ஒரு தாய்க்கே டெடிகேட் பண்ணிட்டார். டெடிகேட்டட் டு அ மதர். அவங்க தாய்க்கே டெடிகேட் பண்ண மாதிரி முழு அதிகாரம் 31 வசனமும் முக்கியப்படுத்தி எழுதி வச்சிருக்கார். அந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் ஆரம்பம் ஆகும் பொழுதே அங்கே ராஜாவாகிய லேமுவேலுக்கு எடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம் என்று சொல்லப்பட்டுள்ளது. யார் இந்த சாலமோனின் தாய்? பத்ஷேபா. இவனுக்கு ஏன் லேமுவேல் என்ற பெயர் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், அநேக பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள் இவனமாக சொல்லுகிறார்கள், அவனுடைய தாய் அவனுக்கு வச்ச செல்ல பேர் லேமுவேல். லேமுவேல் என்ற பெயருக்கு அர்த்தம் the one chosen and honored by God. தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்ட மனிதன் என்று பெயர். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய தாய்மார்கள் பெற்றெடுக்கும் பிள்ளைகள் எல்லாம் தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட கனப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் இந்த எல்லா சாப்டர்ஸும் நம்ம வாசித்துட்டு வந்தோம்னா அநேக பெண்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அதில் பரஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரஸ்திரியை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்க, விலகி இருக்க அந்த வசனங்கள் நமக்கு எழுதப்பட்டுள்ளது. இன்னும் கோபக்காரி, சண்டைக்காரியான ஸ்திரீ என்றும் அங்கே எச்சரிப்பாக எழுதப்பட்டுள்ளது. இந்த சண்டைக்காரியான ஸ்திரீ எப்படிப்பட்டவள்னா, வீட்டில் மழை பெஞ்சா கொஞ்சம் கூரையில் ஓட்டை இருந்தா லொட்டு லொட்டு லொட்டுன்னு தண்ணி கீழே விழுந்துட்டு இருக்கோம் பாருங்க. அந்த மாதிரி சில பெண்கள் வீட்டில் அவ்வளோ உபத்திரம், சண்டை போடுறதுல அவ்வளோ பிரச்சனை. அது குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி பலவற்றெல்லாம் சொல்லிட்டு இந்த 31 மகுடம் சுட்டப்பட்டது போல ஒரு பக்தி உள்ள ஒரு சிறந்த குணசாலியான ஸ்திரீயை உயர்த்தி பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட பக்தியுள்ள
நல்ல புத்தியுள்ள ஞானமுள்ள குணசாலியான ஸ்திரீகள் இந்த ஆலயம் முழுவதும் அமர்ந்திருக்கிறபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு தானே நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹெர்பர்ட் லாக்கர் என்ற ஒரு பெரிய மனிதன் இவனமா சொல்றாரு, கிறிஸ்தவ தாய்மார்கள் தான் உலகத்திற்கு ஒரு பெரிய சொத்து. அவர்கள் மூலமாக தான் சமுதாயத்திலே சிறந்த மனிதர்கள் தோன்றுகிறார்கள். ஆமேன். எவ்வளோ உண்மை இல்லை? சிறந்த மனிதர்களை பிறப்பிக்கிறவர்கள் பக்தியுள்ள தாய்மார்கள். சிறந்த தலைவர்களை உருவாக்குபவர்கள் பக்தியுள்ள தாய்மார்கள். ஆங்கிலத்தில் வண்ணமா ஒரு வாசகம் உண்டு, the hand that rocks the cradle is the hand that rules the world. தொட்டிலாட்டும் கரங்கள் தான் உலகத்தையே ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. இங்கே அமர்ந்திருக்கும் வாலிப தம்பிமார்கள், திருமணமாகாத வாலிபர்களுக்கு நான் ஆலோசனையாக சொல்லுகிற காரியம் என்னன்றா, உங்கள் திருமணத்துக்கு நீங்கள் பெண்ணை தேர்ந்தெடுக்கணும்னா முதல்ல நீதிமொழிகள் புத்தகத்தை நல்லா வாசிங்க. நல்லா வாசித்து எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்கணுன்ற ஆலோசனை வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேகர் பெண்ணை தேட அழகை முக்கியப்படுத்துகிறாங்க, படிப்பை முக்கியப்படுத்துகிறாங்க, பணத்தை முக்கியப்படுத்துகிறாங்க. இன்னும் நல்லா மாடர்னாக இருக்கணும், நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கணும், இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து கடைசியில் ஏமாந்து போகிறாங்க. வாழ்க்கையை நரகமாக மாறி விடுகிறது. இப்படி தேர்ந்தெடுக்கிறத விட முதல்ல கொடுக்க வேண்டிய கவனம் பக்தி தான். ஹல்லேலூயா. ஒருவர் இவ்வண்ணமாக பெண்ணை தேடும்போது அந்த பெண்ணை பற்றி சொல்லப்படக்கூடிய அந்த விவரிப்பில் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்களாம், பெண்ணு ரொம்ப அழகு, அவர் 0 போட்டாராம். பெண்ணு ரொம்ப படித்தவ 0 போட்டாராம். பெண்ணு பெரிய பொசிஷனில் இருக்கிறான், நல்ல கை நிறைய பணம் சம்பாதிக்கிறான், இன்னொரு 0 போட்டாராம். அவள் பெரிய குடும்பத்திலேருந்து வரா, இன்னொரு 0. என்னப்பா எல்லாம் 0 போட்டே இருக்கீங்க, சொல்லுங்க அப்படின்னாராம். அப்புறம் அவள் நல்லா சர்ச்சுக்கு போவா, ஜாம் பண்ணுவா, பக்தியாக இருப்பான்னாங்களாம். அப்போ எல்லா 0க்கு முன்ன ஒரு 1 போட்டாங்களாம். அப்போ எவ்வளோ வேல்யூ கூடிருச்சு பாருங்க. அப்படித்தான் பக்தி உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து கொள்வது வாழ்வுக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இன்றைக்கு பக்தியுள்ள இப்படிப்பட்ட பெண்கள் உலகத்தில் அல்ல, சபையில் தான் இருக்கிறாங்க, சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறாங்க. இந்த சபையில் கூட நீங்கள் பெண்ணை தேடினீங்கன்னா தோற்றத்தை பார்த்து தீர்மானிக்காதீர்கள். நீங்கள் ஜெபத்தில் வைத்து தேவ சித்தத்தை அறிந்து தீர்மானிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு இந்த 31ஆம் அதிகாரத்தில் 31 வசனம் இருக்குது. இத்தனை வசனமும் பேசணும்னா என்ன ஆகிறது, நேரம் போய்கிட்டே இருக்கும். அதனால் சுருக்கமாக 3 தலைப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். முதலாவது, அவள் விலையேற பெற்றவள். இரண்டாவது, குணசாலி ஆன பெண்ணினுடைய குணங்களும் செயல்களும். மூன்றாவது, எல்லோருக்கும் மேற்பட்டவள். she is above all, she excels them all. அதான் மூன்றாவது. முதலாவது விலையேற பெற்றவள். இங்க ஆரம்பிக்கும் போதே குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி வச்சிருக்காங்க. இதான் நான் உங்களுக்கு சகோதரர்களுக்கு வைக்கிற சவாலான கேள்வி. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று சாலமோன் ஞானி கேட்கிறார். இங்கே இதே நீதிமொழிகள் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வண்ணமா சொல்கிறது, வீடு ஆஸ்தியம் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும், எவ்வளவு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லயோ பூர்வீக சொத்துக்களோ எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு என்றைக்கும் தங்காது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வரம் இருக்கு பாருங்க, ஒரு ஈவு கிஃப்ட் இருக்கு பாருங்க, அதுதான் புத்தியுள்ள மனைவி. யார் இந்த புத்தியுள்ள மனைவி? பக்தியுள்ள மனைவி, கர்த்தரை நேசிக்கும் மனைவி. அப்படிப்பட்ட மனைவியை கண்டடைந்து அப்படிப்பட்ட மனைவியோடு வாழும் பாக்கியம் பெற்று இருக்கிறேன் என்ற சகோதரர்கள் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களேன் பார்க்கலாம். கமான் கமான். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப கொடுத்து வைக்கப்பட்டவங்க.
எல்லாவற்றை விட உங்கள் வாழ்க்கையில் சிறந்த சொத்து ஒரு பக்தியுள்ள மனைவியை நீங்கள் பெற்றுக்கொண்டது தான். வேதத்தில் இந்த குணசாலியான பெண் என்ற பதம் ஒரே ஒரு பெண்ணை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. அது யார் என்றால் ரூத். ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் போவாஸ் ரூத்தை பார்த்து அழகாக மெச்சி புகழ்ந்து பேசுகிறார். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ குணசாலியான பெண் என்று ஊரெல்லாம் பேசிக்கிறாங்கம்மா. உன்னை பற்றி நான் மாத்திரம் மெச்சி பேசுறதில்ல, ஊரே உன்னை பற்றி பேசுது என்று போவாஸ் சொல்லி புகழ்ந்து பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் கேட்குற ஒரு கேள்வி, அருமை புருஷர்மார்கள், உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். when was the last time you ever told your wife how precious she is to you? எப்போ உங்கள் மனைவியை பார்த்து கடைசியா நீ எனக்கு ரொம்ப விலையேற பெற்றவன், நீ என் சொத்து அப்படின்னு எப்போவா சொல்லியிருக்கீங்களா? எப்போவா நீங்கள் கடைசியாக நீங்கள் சொன்னது எப்போ? சில புருஷன்மார்கள் சொல்லுவாங்க, அதான் நான் அன்றைக்கே சொல்லிட்டேனே. எப்போ? திருமணம் ஆள்ற அன்னைக்கு அந்த நாள்லேயே சொல்லிட்டேனேன்னுவாங்க. இல்லை இல்லை இல்லை, ஒரு பெண்ணுக்கு அடிக்கடி சொல்லணும், அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். அதுதான் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல கணவரை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் கூட அவர் என்னை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பாராட்டினார். அது அவ்வளவு சந்தோஷம். அப்படிதான் ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்க்கிறாள். ஆகவே அருமை சகோதரர்களே, அடிக்கடி அடிக்கடி நல்ல அப்ரிஷியேட்டிவ் வேர்ட்ஸை பேசி உங்கள் மனைவியை ஆசீர்வதியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. போவாஸ் அப்படிதான் ஆசீர்வதித்தார். இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். அதனால் திருமணமானவங்க நீங்கள் ரொம்ப கர்த்தரால் தயவு பெற்றவர்கள். காரணம், நீங்கள் நன்மையானதை கண்டடைந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த பக்தியுள்ள பெண் இவள் தான் விலையேற பெற்றவள் என்று நான் மிகவும் வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன் விலையேற பெற்றவள்? யார் இவள் என்று நாம் பார்த்தோம் என்றால், வேதத்தில் அநேக பெண்கள் இதற்கு சான்றாக எடுத்துக்காட்டாக நிற்கிறார்கள். யார் இந்த விலையேற பெற்றவள்? நான் சொல்லட்டுமா? யார் இந்த விலையேற பெற்றவள்? முழங்காலை முடக்க அறிந்த பெண்கள் எல்லாம் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க பழகின பெண்கள் எல்லாம் விலையேற பெற்றவர்கள். குடும்பத்தில் எந்த சவால் வந்தாலும், எந்த தேவைகள் வந்தாலும், எந்த குறை இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்கே எங்கே ஓடி பதறாமல் முதலாவது தேவனை அண்டிக் கொள்ளுகிற விலையேற பெற்ற பெண்கள் நம்முடைய திருச்சபையிலே உண்டு. அந்த குடும்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தான் விலையேற பெற்றவர்கள் என்று நான் சொல்ல முடியும். வேதத்தில் அன்னாள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை, அவளை அனுதினமும் மனவடிவாக்குகிற ஒரு சக்கலத்தி. அவளுக்கு எத்தனை துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள். அவளை எவ்வளோ பேர் அவளை ஏளனமாய் பார்த்தார்கள், நடத்தினார்கள். ஆனால் குறிப்பாக அந்த பெண்ணினால் அவளை வேதனைப்படுத்தும் போது அன்னாள் செய்த நல்ல காரியம் என்னன்னா, அவளோடு போய் ஆர்கியூ பண்ணலை, அவளோடு போய் சண்டை போடலை, அவளோடு கூட சொல்லப்போனால் நேரத்தை வேஸ்ட் பண்ணல. அவள் செய்ததெல்லாம் தேவ சமூகத்திற்கு ஓடினாள், தேவனுடைய பாதத்தை பிடித்தாள், தன் கண்ணீரை ஊற்றினாள், தன் இதயத்தை ஊற்றினாள். ஆண்டவர் என்ன செய்தார்? உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு, தேசமே ஆச்சரியப்படுற அளவுக்கு, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் இஸ்ரவேல் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை கண்டதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை அன்னாள் பெற்றுக்கொண்டாள்.
ஹalleluya. இதுதாங்க விலையேற பெற்ற பெண்கள், ஜெபிக்க அறிந்த பெண்கள். எந்த பிரச்சனையும் பெரிதாய் அவர்கள் போய் பதறாமல் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி போய் அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொள்ளும் பெண்கள். ஆமென். இன்றைக்கு எவ்வளோ சாட்சியை நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். எங்களுடைய அனுபவம் அதுதான். ஒரு பிரச்சனை, ஒரு தேவைன்னா எங்கேயும் இருந்தாலும் முழங்கால் போட்டுருவோம். சில நேரத்தில் பாத்ரூமில் கூட முழங்கால் போட்டுருவோம். எந்த இடத்துலையோ போய் இடம் இல்லைன்னா எங்கன்னா முழங்கால் போட்டு பரலோக தேவனை நோக்கி பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாம் பாதத்தில் கொட்டி விடுவோம். என் தேவன் ஒருவர் தான் நமக்காக வழக்காடுபவர், துணை நிற்பவர், உதவி செய்பவர், கண்ணீரை துடைப்பவர், அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை தெய்வமாய் கொண்டு அவரோடு உறவை நெருக்கமாய் வைத்திருக்கிற பெண்களை அல்லாமல் யார் விலையேற பெற்றவர்கள்? அப்படிப்பட்டவங்க எல்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் என்று சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் அப்படிப்பட்ட பெண்கள் அநேகம் உண்டு, ஜெபிக்கிற பெண்கள். ஆமென். என்னுடைய தாய் ஒரு சிறந்த ஜெப வீராங்கனை. என்னுடைய தகப்பன் ஒரு ஊழியக்காரர், பாஸ்டர். என்னுடைய தாய் ஒரு ஊழியக்காரி. நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, டாம்பரீனை எடுத்து பாடி நடனமாடி கர்த்தரை துதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயை கர்த்தர் எனக்கு தந்தமைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் தாய் ஜெபிக்கிற ஜெபங்களை என்னால் மறக்கவே முடியாது. என் தாய் தான் என்னை ரட்சிப்புகளை வழி நடத்தினார்கள். 8 வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். பக்தியுள்ள தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற வயதிலே நல்ல வித்துக்களை இதயத்திலே நல்ல விதைத்து விடுவார்கள். ஆமென். ஹalleluya. என் சிறு வயதில் நான் தப்பி தவறி நேரத்தோடு வீட்டுக்கு வந்தேன்னா என் தாய் அவங்க பெட்ரூமில் முழங்கால நின்று கதறி அழும் அந்த ஜெபக்குரல் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு முறை வர எங்கள் அம்மா கதறி கதறி ஜாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜாம் பண்ணி முடித்து வெளியே வந்ததும், மம்மி ஏன் இப்படி அழுகிறீங்க, ஏன் இப்படி கதறி கதறி ஜாம் பண்ணீங்க? எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னுடைய மூத்த சகோதரி அவங்களுக்கு 23, 24 வயது தான் ஆச்சு. இந்த காலத்தில் சில பேர் 27, 29 வயது பிள்ளைங்க ஆற வரைக்கும் தாய்மாருங்க, கவலைப்படாமல் விட்டுறாதீங்க. எங்கள் அம்மா 23, 24 வயதானதும் ஏற்ற மாப்பிள்ளை அமையணும்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு ரூமில் கதறி கதறி அழுது ஜாம் பண்ணுற சத்தத்தை பார்த்தா, இப்படிப்பட்ட தாயை எனக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக நான் என்னதான் தவம் செஞ்சோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். அப்படிப்பட்ட தாய்மார்கள் இங்கே அநேகர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எந்த பிரச்சனைக்கும் நீங்க கர்த்தர் சமூகத்துல கண்ணீர் வடிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் குடும்பத்தையும் களிப்பாய் மாற்றி சாட்சியா நிற்க வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மற்றும் யார் விலையேற பெற்றவர்கள்? இந்த வேத வசனம், இந்த பைபிளை நல்லா படிக்க தெரிந்தவங்க. ஆமென். விசுவாசிக்கிறவங்க, வாசிக்கிறவங்க, அபியாசிக்கிறவங்க விலையேற பெற்றவர்கள். ஹalleluya. மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாளிடத்திலே தூதன் தேவ செய்தியை கொடுக்கிறான். தேவ செய்தியை கொடுத்ததும், ஓ அப்படியா, ஓகே, தேங்க்யூ, நோ ப்ராப்ளம், அப்படி போல உடனே தன்னை தாழ்த்தி உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று வார்த்தைகளை அப்படியே அரவணைத்து கொண்டார். நீங்களும் நானும் பிரசங்கம் கேட்கிறோம். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும் பொழுது என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனையே நோக்கி பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை அரவணை மரியாளை போல சுவாபம் நமக்கு உண்டா? அந்த பெத்தானியா மரியா, லாசருவின் சகோதரி, அவளும் கூட இயேசு தன் வீட்டுக்கு வந்ததும் மார்த்தா போய் சமையல்ல முழுகிட்டா. இவளுக்கு அப்படி அல்ல. அவர் வாய்மொழியால வரும் வார்த்தைகள் தான் எனக்கு ஜீவனும் போஜனமுமாம், அது எனக்கு இன்பம் என்று சொல்லி அவர் பாதத்தில் அமர்ந்து வாயே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் அவளை குறித்து மெச்சி பேசி கொண்டார். மரியாள் தன்னை விட்டு எடுப்படா
முடியாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. இன்றைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வேதத்தை கையில வைத்திருக்கிற நீங்கள் பாக்கியவதிகள், விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவதிகள், வாசிக்கிற நீங்கள் பாக்கியவதிகள், அதன்படி நடக்கிற நீங்கள் பாக்கியவதிகள். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு தானே நல்ல ஒரு கரவொலியை கொடுத்து இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்கள். உத்தம மார்க்கத்தார் 1000 பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் எனக்கு விளம்பின உம்முடைய வேதமே எனக்கு நலம் என்று சங்கீதக்காரன் சொல்றார். 1000 வெள்ளியும் பொன்னும் சொத்துக்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் எதுவுமே இந்த வேதத்துக்கு நிகரல்லங்க. இது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, மற்றும் யார் விலையேற பெற்றவர்கள்? விசுவாசத்தை கொண்டவர்கள். தீமோத்தேயுவின் தாயும் பாட்டியும் 2 தீமோத்தேயு 1:5 பவுல் அவர்களை பார்த்து மெச்சி பேசுகிறார். அவர் என்ன சொல்றாரு? உனக்குள்ளே இருக்கிற மாயமற்ற விசுவாசம் அது உன் தாயாகிய லோவிசாளுக்குள்ளே இருந்தும் உன் பாட்டியாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளே இருந்தும் உனக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. இந்த விசுவாசம் தான் விலையேற பெற்ற விசுவாசம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிற ஜெபிக்கிற நமக்குள்ளே விசுவாசம் உண்டா? இன்றைக்கு முடியாததை முடித்து செய்யும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம், 2 ராஜாக்கள்ல ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. சூனைமித்தியாளுக்கு எலிசாவின் மூலமாய் வாக்குத்தத்தம் வந்து ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் குழந்தை. ஆனால் அந்த குழந்தை மரித்து போய்விட்டது. அந்த குழந்தை மரித்து போனதும் அவ என்ன செஞ்சா தெரியுங்களா? அவங்க அப்பா நினைச்சாங்க செத்து போயிடுச்சு, இனி என்ன பண்றது, பரியல் சர்வீஸ் வச்சு புதைச்சி போட வேண்டியதான் அப்படின்னு அப்பா நினைச்சிருக்கலாம். ஆனா இவளுக்குள்ள இருந்த விசுவாசமோ அப்படிப்பட்டதல்ல. அந்த குழந்தையை கொண்டு போய் எலிசா படுத்து பழகின அந்த கட்டிலே படுக்க வச்சுட்டு அந்த குழந்தையை செத்ததாக அவள் பார்க்கவில்லை. அந்த குழந்தைக்குள்ளே மீண்டும் ஜீவன் வரும் என்ற விசுவாச கண்களோடு அவள் ஓடுகிறாள். எலிசாவின் தேடி எலிசாவின் பாதத்தை பிடிச்சிட்டு, நீர் அந்த அற்புதத்தை செய்யும் வரை, அந்த குழந்தை வந்து தொடும் வரை நான் உம்மை விடுகிறதில்லை. அம்மா ஐயா, இப்படிப்பட்ட விசுவாசம் தான், அப்படிப்பட்ட பெண்கள் தான் நம்ம சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். நீர் இதை செய்யும் வரை, நான் இந்த அற்புதத்தை காணும் வரை, நான் அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்ளும் வரை விடுவது இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்தியாவிலே ஒரு எழுப்புதல் வரும் வரை நான் அமர்ந்திருப்பதில்லை. என் குடும்பத்தில் இருக்கிற கடைசி நபர் ரட்சிக்கப்படும் வரை நான் அமர்ந்திருப்பதில்லை. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட விசுவாச பெண்களா அல்லாம வேற யார் விலையேற பெற்றவர்கள்? சொல்லுங்க, வேற யார் விலையேற பெற்றவர்கள்? ஆமென். இந்த கானானிய பெண்ணு அதை விட சூப்பருங்க. இயேசுவின் நாட்களில் இந்த கானானிய பெண், மத்தேயு 15 பிறகு போய் வீட்டில் வாசிங்க, அவ இயேசுவின் பாதத்தில் வந்துட்டு கேட்குறா, என் மகள் பிசாசுனால ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப கொடூரமாக அவ வாதிக்கப்படுறா, விடுதலை ஆக்கணும்னா ஆண்டவர் உடனே விடுதலை ஆக்கலை. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஃபெய்த்தை கொஞ்சம் அசைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேற மாதிரி ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். இங்கே இருக்கிற யாராவது அந்த மாதிரி ஆன்சர் கேட்டால் உடனே ஓடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சர்ச்சுக்கு நான் இனி வரவே மாட்டேன்னு. ஆனால் அந்த அம்மா அப்படி அல்ல, நின்றுட்டு அவங்க விசுவாசம் தளரவில்லை. அவங்க என்ன சொன்னாங்க? மெய்தான ஆண்டவரே, ஆகிலும் மேஜையிலிருந்து விழும் அந்த அப்பத்தின் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. ஆண்டவர் பார்த்தார், ஷாபாஸ், இவளை போல ஒரு விசுவாசம் உள்ள பெண்ணை நான் இதுவரை கண்டதில்லை. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது என்று பாராட்டினான். அம்மா, இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே உங்கள் வாழ்க்கை இப்பொழுது இருந்தாலும், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர், இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். விட்டு கொடுப்பதில்லை, நான் திரும்பி பார்ப்பதில்லை, அற்புதங்களை காணும் வரை நான் அமர்ந்திருக்க போவதில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
விசுவாசம் என்னன்னா, மற்றவங்கெல்லாம் இல்லைன்னா அது இல்லைன்ற பதிலை ஏற்றுக்கொள்ளாது. என் ஆண்டவரால் முடியும் என்று சொல்லும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் அமர்ந்திருந்தாலும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவனால் அந்த காரியத்தை முடித்து தர முடியும். அந்த காரியத்தை என் தேவன் செய்து தருவார். அது எப்படிப்பட்ட காரியமாய் இருந்தாலும், பக்கத்தில் இருக்கிறவங்க, வீட்டார், மற்றவங்க எல்லாம் முடியாதுன்னு சொல்லி இருந்தாலும், பரலோக தேவன் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார் என்றால் யாராலும் அதை அடைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்களை அல்லாமல் யார் விலையேற பெற்றவர்கள்? நீங்க படித்தவங்களோ படிக்காதவர்களோ, பணக்காரரோ ஏழையோ, நீங்க இளம் வயதுள்ள தாயோ இல்லை வளர்ந்து முதிர்ந்த தாயோ, யாராய் இருந்தாலும் இன்றைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பழக்கமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் நிச்சயம் விலையேற பெற்றவர்கள். இல்லைன்னா கரங்களை வைத்து கேளுங்க, அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும், அந்த ஜெப வாழ்க்கை எனக்கு தாரும், வேத வாசிக்கிற பழக்கத்தை நான் இன்னும் ஆழப்படுத்த எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. தாய்மார்கள் எப்படின்னா, தங்களுக்குள்ள இருக்கிறத தான் பிள்ளைகளுக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்குள்ள கடத்தி விடுவாங்க. நீங்கள் பைபிளே வாசிக்காம நான் தான் ரொம்ப கெட்டு போயிட்டேன் மகனே, நீ பைபிள் வாசிப்பா, நீ பரிசுத்தமாக இருன்னா கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க. மறைமுகமாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் செய்கிறத தான் செய்வோம், நீ சொல்வதை செய்ய மாட்டோம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்ந்து காட்ட தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்தவான் சொல்றார், மை மதர் இஸ் a walking miracle. என் தாய் நடமாடும் ஒரு அற்புதம். நான் சொல்லுவேன், மை மதர் வாஸ் a living Bible to me. என் தாய் எனக்கு நடமாடும் வேதாகமாய் வாழ்ந்து காட்டினார்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேற என்னங்க பெருசா ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை செய்ய சொல்றாரு? அவருக்காக வாழ்வதற்கு தான் நாம் இந்த பூமியிலே இருக்கிறோம். ஆமென். அடுத்தது, இந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய குணங்கள் தான் என்ன, அவளுடைய செயல்கள் தான் என்ன, அதை தான் பைபிள் பயங்கரமாக வர்ணித்து போட்டிருக்கு பாருங்க. அதுதான் நமக்கு இந்த 11ஆம் வசனத்திலிருந்து 31 கிட்டத்தட்ட 10 வசனம் விவரித்து காண்பிக்கிறது. இதை படித்தாலே நமக்கே கொஞ்சம் ஐயோ தளர்ற மாதிரி இருக்கும். இத்தனை குணங்களும் அபியாசிக்க முடியுமா? என்னுடைய ஃபாதர்ன்லா, என்னுடைய மாமனார் திருமறை பெரியார் யோபு ஞான பிரகாசம் ஐயா, அவர் தான் இந்த ஊழியங்களின் ஸ்தாபகராக இருந்தவர். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க 100க்கு 100 எடுத்தாலும் பாஸ், 100க்கு 90 எடுத்தாலும், ஏன் பயந்து சொல்றீங்க? தைரியமா சொல்லுங்க. 100க்கு 80 எடுத்தாலும், 100க்கு 60 எடுத்தாலும், 100க்கு 50 எடுத்தாலும், 100க்கு 35 எடுத்தாலும், ஆனால் அதுக்கு கீழே இல்லை. டீச்சர் மாதிரி நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இத்தனையும் பர்ஃபெக்டாக உங்கள் வாழ்க்கையில் காணப்படலைன்னா கூட எவ்வளவு முடியுமோ இதனுடைய குணங்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கையிலே நம்ம அபியாசிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அத்தனையும் அர்ப்பணிப்போம். இந்த குணசாலி என்ற பெயருக்கே அர்த்தம் எபிரேய பதத்தில் சாஹில், CHAYIL, சாஹில். அந்த சாஹில்ன்ற வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்ட்ரென்த்து, பவர் அண்ட் மைட். அப்படின்னா பலன், வல்லமை, பராக்கிரமம், இதெல்லாம் தான் அந்த பேருக்கு அர்த்தம். சாதாரணமாக இந்த பேர் யாருக்கு பயன்படும் என்றால், யுத்தத்துக்கு போகிற யுத்த வீரர்களுக்கு தான் எப்ரேய பதத்தில் பயன்படுமாம். ஆனால் குணசாலியான பெண்ணுக்கு எப்ரேய பதத்தில் அந்த பெயர் தான் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. அப்படி என்றால் ஒவ்வொரு குணசாலியான பெண்ணும் ஒரு யுத்த வீராங்கனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தில் யுத்த வீராங்கனைகள் இருக்கிறபடினால தான் குடும்பம் ஜெயத்தின் மேலே ஜெய நடை போட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். ஆமென். நம்முடைய சபையில் முன்னே ஒரு விசுவாசி இருந்தார், இப்பொழுது சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டார். அவர் ஒரு பைலட், அவர் விமான ஓட்டி.
அவர் சொல்லுவார், நான் விமானத்தை எடுத்து ஓட்டுவேன், பல 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குவேன், பல இடங்களுக்கெல்லாம் போவேன். ஆனால் என் மனைவியோ எப்போ நான் விமானத்தில் உட்காந்து ஓட்ட ஆரம்பிக்கிறேனோ வீட்டில் ஜாம் பண்ணிக்கிட்டே இருப்பா. நான் ஃபாஸ்டிங், அவள் ஃபாஸ்டிங், நான் இங்கே ஃபீஸ்டிங்கு. நான் ஃபீஸ்டிங்கில் இருப்பேன், அவள் ஃபாஸ்டிங்கில் இருப்பா. ஆனால் அவளுடைய ஃபாஸ்டிங் தாங்க இன்றைக்கு என்னை ஜீவனோடு வைத்திருக்கு, என்னை நல்ல நிலையில் உயர்த்தி வச்சிருக்குன்னு சொல்லுவார். இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் அப்படி இருக்கிறாங்க, தன் குடும்பத்தினருக்காக முழங்காலே நிற்கும் தாய்மார்கள், ஜெபத்திலே தாங்கும் தாய்மார்களை நிமித்தம்தான் குடும்பம் நாளுக்கு நாள் செழித்தோங்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இவளை பற்றி நிறைய நற்குணங்கள் இருக்கு. நான் வேகமாக சிலதை டச் பண்ணிட்டு போகிறேன். முதலாவது அவளை பற்றி சொல்லப்படக்கூடிய காரியம், அவள் உண்மை உள்ளவள். ஆமென். ஒரு குணசாலியான ஸ்திரீ, உண்மை உள்ளவள். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். என்ன ஒரு நல்ல குவாலிட்டி பாருங்க, ஒரு பக்தியுள்ள ஒரு தாய்க்கு வேண்டிய ஒரு குவாலிட்டி. அவள் நம்பத்தக்கவள். ஆமென். அவனுக்கு எப்பொழுதுமே நன்மையை சிந்திப்பவள், நன்மையை செய்பவள். ஆமென். அவர் சம்பளம் வாங்கிட்டு வந்தால் இந்த அம்மா இஷ்டத்துக்கு செலவு பண்ணி தீர்த்து போட மாட்டாங்க. சில அம்மாமா இருப்பாங்க, புருஷன் சந்தோஷமாக போனஸ் கிடச்சிச்சு, தீபாவளிக்கு 10,000 20,000 வரதுக்கெல்லாம் இந்த அம்மா 30,000 கடன் வச்சுட்டு காத்துட்ருக்கோம் எப்போ போனஸ் வரும். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி நான் பேசலை. ஆமென். சில பெண்கள் எல்லாம் கணவனுடைய வரவு என்ன அதற்கேற்ப செலவு செய்ய அறிந்தவர்கள், கணவனுக்கு ஏற்ற துணையாய் இருந்து குடும்பத்தை கட்டுவதிலே நல்ல ஒத்துழைப்பை தருபவர்கள். கணவனுக்கு தெரியாமல் ஒரு பக்தியுள்ள மனைவி எதையும் செய்ய மாட்டாள். ஒளிவு மறைவு அவளிடத்துல இருக்காது. பின்னணைவில் ஏதோ ஒன்று செய்து மறைத்து வைக்கவே மாட்டாள். ஆனால் ஏவாள் இருக்கா பாருங்க, பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. ஆதாமுக்கு தெரியாமல் சொல்லாமல் போய் என்ன பண்ணா, பழத்தை எடுத்து சாப்பிட்டா. அதனால தான் வந்தது சாபம், அதனால தான் வந்தது வீழ்ச்சி. ஆனால் ஆண்டவர் நமக்கு அதிலிருந்து நல்லா கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம், கணவனுக்கு தெரியாமல் மனைவி எதையும் செய்யக்கூடாது. என்னோட அதை ஆமோதிக்கிறவ சகோதரிகள்லாம் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உங்கள் ஃபோனில் கூட சீக்ரெட் பாஸ்வேர்டு வைக்கக்கூடாது. தனித்து வேற எதையும் ரகசியமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 3வது நபரை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது. உங்கள் விவாகம் மஞ்சம் தூய்மையானது, உங்கள் விவாக வாழ்க்கை பரிசுத்தமானது. அதை கட்டி காப்பது ஒரு பக்தியுள்ள பெண்ணாய் இருப்பவள். ஆமென். அடுத்தபடியாக இந்த பெண்ணிடத்துல சுறுசுறுப்புள்ள குணம், நல்ல சுறுசுறுப்பாக இருப்பா. இருட்டோடு எழுந்து 15ஆம் வசனம், தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுப்பவள், வேலைக்காரிகளுக்கும் படி அளப்பவள். சில அம்மாமார் இருப்பாங்க பாரு, தூங்கிட்டே இருப்பாங்க. புருஷன் போனதும் இந்த அம்மா சீரியலை போட்டு நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க. சீரியலை பார்த்து சீரழிந்து போன குடும்பங்கள் எத்தனை பேர். இப்படிப்பட்ட வாழ்க்கை பக்தியுள்ள பெண்களுக்கு இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நல்ல ஆகாரத்தை சமைப்பவள். இந்த காலத்தில் எனக்கு குக்கிங்கே தெரியாதுன்றது ரொம்ப மாடர்ன் வேர்டு. அநேக பெண்களுக்கு நினச்சிக்கிறாங்க குக்கிங்கே தெரியாது, எனக்கு சமையல் பிடிக்காது அப்படின்றது ரொம்ப ஃபேஷனபிள் நினைக்கிறாங்க. இதெல்லாம் தவறானது. ஒவ்வொரு பெண்ணும் தாய்மார்களும் பெண் பிள்ளைகளுக்கு சமையலை பழக்கி வைக்க வேண்டும். இட் இஸ் அ சர்வைவல் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. பிழைப்புக்கு மிக தேவையானது. அநேக பெண்கள் திருமணமாகி ஒரு தோசை கூட செய்ய தெரியல. தோசை ஊற்றுனா பாஸ்டர் சில நேரத்தில் கலாட்டாவாக சொல்லுவாங்க, சிலரை பார்த்து இது இந்தியா மேப் மாதிரி இருக்குது, இது ஆப்பிரிக்கா கண்டம் மேப் மாதிரி இருக்குது. ஒரு தோசை கூட ஊற்ற தெரியாத பெண்களாக அநேகர் வாழ்கிறார்கள். இன்னும் ஒன்று செய்ய தெரியாமல் இப்படி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட வீட்டில் வேலைக்கு ஜொமோட்டோக்கு ஆர்டர் பண்ணி, இல்லை வேற என்ன இருக்குது, ஸ்விக்கிக்கு ஆர்டர் பண்ணி இப்படியே காலத்தை ஓட்டுறவங்க ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகி சீக்கிரம் அந்த வீட்டில் நோயாளிகளாக எல்லாம் மாறிவிடுவார்கள். ஆகவே பெண்கள் இந்த குணசாலியை போல சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க.
அடுத்தது அவளுடைய கைகள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள். அந்த கைகள் வியாபார தொழில் பண்ணுது, வீட்டு வேலை செய்து, தையல் தைக்குது, இன்னும் நிட்டிங் போடுது. நிட்டிங் எனக்கும் தெரியாது, ஆனால் எல்லாருக்கும் தெரிந்தவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பல வேலைகள் எல்லாம் தெரிந்த கலைகளை எல்லாம் இந்த பெண்ணு பழகி வச்சிருக்கா. எதையாவது இந்த கை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். காரணம், சுறுசுறுப்புள்ள கை செல்வத்தை சேமிக்கும். சொல்லுங்க, செல்வத்தை உருவாக்கும். சோம்பல் கை தரித்திரத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா எழுதலாம், இல்லை வேலைகளை செய்யலாம், பல காரியங்களை செய்யலாம். அடுத்து அவளை பற்றி விளக்கக்கூடிய காரியம், அவள் ஒரு வியாபார கப்பல். அவளை ஒரு கப்பலுக்கே சாலமோன் ஞானி ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு கப்பல் பாருங்க, அது ஒரு தேசத்துலேருந்து அடுத்த தேசத்துக்கு நிறைய லோடு சுமையை சுமந்து போய் அங்கே இறக்கிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு இங்கே கொண்டு வரும். எதையும் தனக்குன்னு வச்சுக்காது, எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு தாய் அப்படித்தான், குடும்பத்தில் தனக்குன்னு அவள் எதையும் யோசிக்க மாட்டா, மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டு போய் அவள் ஆகாரத்தை கொண்டு வந்து குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சமைத்து கொடுப்பதிலும் போஷாக்கு செய்வதிலும் கவனமாயிருப்பாள். ஆமேன். அவள் ஒரு அணையா விளக்கு என்று அவளுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறேன். காரணம், அவள் வீட்டிலே விளக்கு இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. இரவும் பகலும் விளக்கை வீட்டிலே அவள் எரிய வைக்கிறவள். 18ஆம் வசனம் இது எதை காட்டுகிறது? விளக்கு சாட்சியுள்ள வாழ்வை எடுத்து காட்டுகிறது. உங்கள் சாட்சி மனுஷருக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால நல்ல சாட்சியை சம்பாதித்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, சில அம்மாமாரு லிட்ரலாகவே இரவும் பகலும் நல்லா உழைக்கக்கூடியவர்கள், காலையில் நேரத்தில் எழுந்து ஜெபிக்கக்கூடியவர்கள். சில இன்றைக்கு அநேக பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்து நல்ல பாராட்டு பெற்றாங்க. யாரோ ஒரு குழந்தை 93, 95% எல்லாம் எடுத்திருக்காங்க. இதுக்கு பாராட்டு அந்த குழந்தைய விட அந்த தாய்க்கு தான் கொடுக்கணுங்க. அந்த தாய் தான் இரவெல்லாம் கண் விழித்து குழந்தையை படிக்க வைப்பதிலும், டீ போட்டு கவனிப்பதிலும், குழந்தைக்கு வேண்டிய காரியங்களை செய்வதிலும் தாயினுடைய பிரயாசம், தியாகம் அது விவரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தாய்மார்கள் எங்கே இருந்தால் அவங்களுக்காகவே ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். கர்த்தர் அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். A man's work is never done. A man's work is from sun to sun. A woman's work is never done. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. ஒரு மனுஷனுடைய வேலை காலையில் பொழுது விடிஞ்சு தான் ஆரம்பமாகும், சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேருவாங்க. ஆனால் ஒரு பெண்ணின் வேலை இரவும் பகலும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுவாங்க, அவள் வீட்டு பெண்ணு தானே என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல, வீட்டிலே அவங்க செய்கிற வேலைகளை விவரிக்க முடியாது. ஆமென். அப்படி நல்ல ஒரு பெண், ஒரு மனைவியை நீங்கள் பெற்றிருக்கிறதுனால தான் இன்றைக்கு நீங்கள் மகுடம் சூட்டப்பட்டது போல இன்றைக்கு கம்பீரமாய் சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட புருஷன்மார்கள் நல்ல கரங்களை தட்டி உங்க மனைவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. நல்ல சாட்சியுள்ள மனைவி, அவள் தம் புருஷனோடு எல்லா காரியங்களிலும் ஒத்துழைப்பு கொடுப்பவள். இந்த யோபின் மனைவி இருக்காங்க பாருங்க, லைஃப் நல்லா போகும்போது, கை நிறைய காசு சம்பாதியம் எல்லாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் போய் ஒன்றில்லாத நிலையில் இருக்கும்போது அவள் வாயில் வர வார்த்தைங்க பாருங்க, இனி எதுக்கு வாழ்றது, செத்து போ, தொலைந்து போ அப்படின்ற சாப வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எந்த பெண்ணும், பக்தியுள்ள பெண் வாயில வரவே கூடாது. ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி விசுவாசித்து வாழ கற்றுக்கொள்ள கூடியவர்கள் தான் பக்தியுள்ள பெண்கள். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இவள் தயாள குணமுள்ளவள். தனக்கு, தம் பிள்ளைகளுக்கு, தன் குடும்பத்துக்குன்னு மாத்திரம் பார்க்க மாட்டா, ஏழைகளுக்காக கரம் நீட்டுபவள். ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்கள் கர்த்தருக்கே கடன் கொடுப்பவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்கள் வாழ
உதவி செய்பவர்கள், தூக்கி எடுப்பவள் தான் ஒரு பக்தியுள்ள பெண். தன் குடும்பத்தாருக்கெல்லாம் நல்ல துணி இருக்கான்னு கவனமாக இருப்பா. இந்த 21ஆம் வசனம், தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருப்பதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் டபுள் ட்ரெஸ் இருக்கான், டூவல் ட்ரெஸ் இருக்கான். நான் சொல்றது வெளியில போடுற ட்ரெஸ்ஸை மாத்திரம் நான் முக்கியப்படுத்தி சொல்லலை, ஆவிக்குரிய வஸ்திரம். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கா? பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நீதியின் வஸ்திரம் இருக்கா? சால்வை இருக்கா? துதியின் ஆடை இருக்கா? இப்படி நல்ல ஆவிக்குரிய அபிஷேகம், இந்த ஆடைகள் எல்லாம் நம்ம பிள்ளைகள் அணிந்து கொள்ள தாய் கவனமாய் இருப்பாள். பிள்ளைகளை சத்தியத்துக்குள்ள வழி நடத்த தாய் கவனமாக இருப்பாள். எனக்கு இந்தியா தேசத்தில் நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவர் ஏன் பெண்களை தான் முதல்ல ரட்சிக்கிறாரு, பெண்களை முதல்ல தெரிந்தெடுத்துக்கொள்கிறாரு தெரியுங்களா? அந்த பெண்ணு தான் கண்ணீர் விட்டு ஜாம் பண்ணி உபாசம் போட்டு தேவ சமூகத்தில் போராடி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாறும் வரை அவள் அமர்ந்திருப்பதே இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் பெண்களை முதலாவது தெரிந்தெடுத்து ரட்சித்து தமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இங்கே உட்கார்ந்துருக்கிற இத்தனை பெண்கள் உங்களை தனித்து ஒரு பெண்ணா நான் பார்க்கறதில்ல. உங்களுக்கு பின்னாடி 100 பேர் கர்த்தருடைய ரட்சிப்பின் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க போகிறார்கள் என்ற பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக நல்ல கரங்களை தட்டுங்க. நீங்க கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போற காரியம் பெரியதாய் இருக்கும். இவளுடைய அலங்காரம் பலமும் அலங்காரமாய் இருக்கும். வருங்காலத்தை குறித்து மகிழுகிறாள் என்று வேதம் சொல்லுகிற செல்ஃப் ஸ்டேட்டஸ். அவ்வளோ நல்லா இருப்பா, கணவனை நல்லா வச்சிருப்பா. அவர் சாதாரண இடத்துல வைக்கிறதுல மூப்பர்களோடு உயர்ந்த ஸ்தானத்தில் அமர பண்ணுகிறவள் ஒரு குணசாலியான பெண். ஆமென். தன் கணவனுக்கு நல்ல மதிப்பை சம்பாதித்து தருபவள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பக்தியுள்ள பெண்கள் தான் நீங்கள். உங்கள் கணவருக்கு கிரீடமாய் இருக்கிறீர்கள். இந்த நீதிமொழிகள் 12:4 குணசாலியான பெண் தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரமார்களை உங்கள் தலைமையில தொட்டு பாருங்க, நீங்கள் பார்க்காத ஒரு கிரீடம் கர்த்தர் உங்கள் தலையில் வச்சிருக்காரு. அதுதான் நீங்கள் பெற்றுக்கொண்ட பக்தியுள்ள உங்கள் மனைவி. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியா அவள் வாய் திறந்தாலே ஞானம் விளங்க பேசுபவள். ஹல்லேலூயா. இது 26ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. சில பெண்கள் வாயை திறந்தா அர்த்தம் இல்லாமல் என்னென்னமோ உளறி தள்ளிட்டு இருப்பாங்க. இவ அப்படிப்பட்டவள் இல்லை. இவ வாயை திறந்தா தயையுள்ள போதகம், நல்ல அர்த்தமுள்ள ஞானமுள்ள வார்த்தைகள், நல்ல விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள், அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள். ஒரு முறை ஒரு சேனை, ஒரு மிலிட்ரி கேம்ப்ல ஒரு சோல்ஜர் ரொம்ப சோப்லாங்கியாக இருந்தாராம். அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், சோம்பலாக இருந்தாராம். எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டாராம், ஒழுங்காக மார்ச் பண்ண மாட்டாராம், ஒழுங்காக எதையுமே செய்ய மாட்டாராம். அந்த தலைவரெல்லாம் பார்த்தாங்களாம், கூட இருந்தவங்கெல்லாம் பார்த்தாங்களாம், இவரை சரி பண்ணவே முடியலையே, என்ன செய்யறது? அப்போ திடீர்னு அந்த தலைவர் சொன்னாராம், பொறுப்புறு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஃபோனில் கனெக்ஷன் போட்டு கொடுத்தாங்களாம். அவங்க அம்மாகிட்ட அவர் பேசி முடிச்சாராம் பாருங்க, ஆளே அப்படியே அப்சைட் டவுன் மாறிட்டாராம். அதுலேருந்து அவர் கிடுகிடன்னு நேரத்தில் எஞ்சிக்குவாராம், எல்லாருக்கும் முன்னே மார்ச் ஃபாஸ்ட் போடுறாராம், எல்லாம் பண்ணுறாராம். எல்லாம் கேட்டாங்களாம், என்னப்பா ஆச்சு இவருக்கு, ஆளே மாறிட்டாரு, இவருக்கு என்ன நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லைங்க, அம்மா சொல் மந்திரம் அவங்க காதில் போட்டாங்க பாருங்க, ஆளே நல்லா அப்படியே மாறிட்டார். அம்மா டோஸ் கொடுத்தாங்களா, திட்டினாங்களா தெரியாது, அம்மா நல்ல வார்த்தைங்க பேசினாங்களா தெரியாது. இன்றைக்கும் அம்மாவுடைய சொல் மந்திரம் என்னன்னா உங்கள் அநேகருக்கு தெரியும். அம்மா அடிக்கடி பேசுகிற வார்த்தைகள் சிலர் அப்படியே தூக்கி எழுப்பி நிறுத்திவிடும். அப்படி இந்த அம்மா வாயை திறந்தாலே ஞானம் விளங்க தயையுள்ள போதகம் அவங்க வாயிலிருந்து பிறக்குதான். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட தாய்மார்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இவள்தான் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று புருஷன் மெச்சி பேசுகிறார். 29ஆம் வசனம் அவர் சொல்றார், அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, ஆனால் நீயோ, எல்லாம் சொல்லுங்க, நீயோ
சகோதரர்களே, உங்க மனைவி பக்கத்துல உட்கார்ந்துருந்தா தைரியமா சொல்லுங்க, நீயோ அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீங்க அந்த வார்த்தையை புருஷன்மார்கள் உங்க மனைவியை பார்த்து சொல்லணும். எவ்வளோ பெண்களை நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் போயிட்டு நீ அவளை மாதிரி இல்லையே, இவ்வளோ மாதிரி இல்லையே, இப்படி இல்லையா, அப்படி இல்லையே சொல்கிறதுனால இன்னும் ஒஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ இப்படி பேச போகிறீங்க. எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன், ஆனால் யாருமே உன்ன மாதிரி ஒரு ஆளை உலகத்திலேயே கண்டதில்லை. நீயோ எல்லாரிலும் மேற்பட்டவள். ஆமென். என்ன பாராட்டுங்க. நான் சொல்கிறேன், முதல் சர்டிஃபிகேட்டு புருஷன்கிட்ட சம்பாதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் சூப்பர் உமன். ஆமென். சாதாரணமாக அது சம்பாதிக்க முடியாது. சம்பாதித்தா நீங்கள் ரொம்ப விசேஷமானவர்கள். அடுத்து பிள்ளைகள் எழும்பி அவளை என்ன வாழ்த்துறாங்களாம்? பாக்கியவதி என்று வாழ்த்துகிறார்கள். பிள்ளைகளெல்லாம் பார்த்து, அம்மா உங்கள் வயிற்றில் பிறந்தது நாங்கள் கொடுத்து வச்சது பாக்கியம் என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரம் த ஹோல் சொசைட்டி, ஊரெல்லாம் அவங்கள பார்த்து மெச்சி பேசுகிறாங்களாம். சௌந்தரிய மஞ்சனை உள்ளது, அழகும்பின் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், மிஸ் யூனிவர்ஸ் ஒரு பக்கம், மிஸ் வேர்ல்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு பக்தி உள்ள தாயை நிறுத்தினீங்கன்னா, யார் மேலே மகுடம் சூட்டி அது கடைசி வரைக்கும் என்றும் போற்றப்படும் என்று சொன்னோம்னா, அது பக்தியுள்ள பெண்ணு மேலே சூட்டுற அந்த மகுடம் ஒன்றே என்றென்றைக்கும் போற்றப்படும். ஆமென். மிஸ் வேர்ல்ட், மிஸ் பியூட்டி, அந்த மிஸ் யூனிவர்ஸ் அழகெல்லாம் போயிடுங்க. அதெல்லாம் நாள் வயது கூட கூட மாறிடும். அதெல்லாம் போயிடும். இந்த உள்ளான ஒரு அழகு இருக்கு பாருங்க, அந்த அழகு தான் பக்தி, அந்த அழகு தான் விசுவாசம், அந்த அழகு தான் என்றென்றைக்கும் போற்றப்படும் உன்னத அழகு. அப்படிப்பட்ட அழகை பெற்ற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தாமே இந்த நாளிலே மென்மேலும் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். ஜெபத்தோடு கூட நாம் முடிக்க போகிறோம். இந்த செய்தி முடிக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஆல்டர் காலம் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் இருக்கிற எல்லாரும் எழும்பி நின்ற சகோதரர்களும், இன்றைக்கு நீங்கள் உங்கள் மனைவிமார்களை நல்லா பிளஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் பிளஸ் பண்ண உங்கள் குடும்பம் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். நல்லா உங்கள் குடும்பம் மேலோங்கி போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு சொன்னவங்கெல்லாம் வீட்டில் போய் செய்ய போகிறீங்களா? நீங்கள் செய்ய அன்பாய் கேட்கிறேன். வாலிப பிள்ளைகள், உங்கள் தாய்மார்களை இன்றைக்கு போய் வாழ்த்துங்க. ஒருவேளை உங்கள் தாய் இந்த ஊரில் இல்லை, வெளியூரில் இருந்தால் ஃபோன் எடுத்து நல்ல புகழாரம் சூட்டி நல்லா அவங்கள வாழ்த்தி பேசுங்க. நீங்கள் அப்படி பேசும்போது, உங்கள் தாயை கனம் பண்ணும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் வாழ்நாட்கள் நீடித்த நாட்களாக இருக்கும். பூமியிலே நீங்கள் நீடித்து வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி எல்லாருமே இன்றைக்கு தாயாரை போற்றும் நாள். நல்லா வாழ்த்த போகிறோம். எங்களுடைய ஜெபம் வாஞ்சையெல்லாம் பிசிசியில் நல்ல பக்தியுள்ள தாய்மார்கள் இன்னும் நிரம்ப வேண்டும், பெருக வேண்டும். இவர்கள் தான் அடுத்த எழுப்புதலுக்கு காரணமாக இருப்பார்கள். இந்த தாய்மார்கள் தான் ஒவ்வொரு எழுப்புதலின் பின்னணியிலும் காரணம். எந்த வெற்றிக்கும் பின்னணியில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியுள்ள பெண் தான் மறைந்திருப்பாள். ஆகவே இங்கே நின்று கொண்டிருக்கிற எல்லாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தாய் குலமே வாழ்க, பக்தியுள்ள தாய்மார்களை பெருகுக, ஆசீர்வாதமாய் இருங்கள் என்று உங்களை வாழ்த்தி நான் முடிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி கொள்வோம். யோசுவாவை போல சொல்லுவோம், நானும் என் வீட்டாருமோ வென்றார். சகோதரர்கள் கூட சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே பின்பற்றுவோம், கர்த்தரையே விசுவாசிப்போம், கர்த்தரையே வாழ்வில முதன்மையாய் வைப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், நானும் கர்த்தர் எனக்கு தந்த என் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நாங்கள் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம்.
இன்னும் தாவீது சொல்றாரு, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். எல்லாம் சொல்லுங்க, தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். அதற்காகவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி தொழுது கொள்ள போகிறோம். இந்த பட்டணத்துக்கும் இந்த தேசத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நம்பிக்கைக்குரியவர்கள் பக்தியுள்ள தாய்மார்கள் தான், குணசாலியான தாய்மார்கள் தான். இவர்கள் நிமித்தம்தான் தேசம் தலைகீழாய் மாற்றப்படும், எழுப்புதல் வரும், சபைகள் வளரும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், வருங்கால சந்ததி மேன்மேலும் ஓங்கும். நல்ல கர்த்தரை இறுக பற்றி கொண்டு கர்த்தரை நோக்கி நல்ல சத்தத்தை எழுப்பி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஓ ரபா, கரங்களை உயர்த்தி உங்க பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. தாய்மார்களே, உங்க பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கணவன்மார்கள் உங்களை மனைவியை நல்லா பிளஸ் பண்ணுங்க. நல்ல சுகம், பலன், ஜீவன், தீர்க்காயுசை என் மனைவிக்கு தாரும் என்று சொல்லி பிளஸ் பண்ணுங்க. மற்ற வாலிப பிள்ளைகள்லாம் உங்க தாய்மாரை பிளஸ் பண்ணுங்க. ஒருத்தரும் அமைதியா இருக்க கூடாது. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை நம்முடைய ஜனத்துக்கு கொடுத்திருக்கிறோம்ப்பா. குடும்பங்களை கட்டுபவர் நீர் ஆண்டவரே. நீர் இந்த பூமியில இருக்கும் போது எத்தனை தாய்மார்களை கண்ணீரை துடைத்து மறுவாழ்வு தந்து அவள் வாழ்க்கையை கனப்படுத்தி உயர்த்தி வச்சிங்கப்பா. இந்த நாயனூர் விதவை வாலிபனாகிய மகன் மரித்து போயிருந்தால் அந்த தாயின் கண்ணீரை துடைத்து இந்த வாலிபனை மீண்டும் உயிரோடு எழுப்பி அந்த தாய் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தினவர். இன்றைக்கும் எந்த நிலையிலே தாய்மார்கள் இருந்தாலும் அவள் வாழ்க்கை மறுரூபப்படுத்தும். கண்களில் வடியும் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகட்டும் ஆண்டவரே. இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லுபவர் நீரல்லவோ. கர்த்தர் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. அரவணைக்கும் தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்பா, குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு என்றைக்கு 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 ஒரு அற்புதம் நடப்பதாக நடப்பதாக. சாராளுக்கு அற்புதம் செய்தவர், அன்னாளின் கண்ணீரை துடைத்தவர், எலிசபெத்தின் நிந்தையை நீக்கினவர். பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு நீ செய்தருளும் ஆண்டவரே. அடுத்த வருடம் மதர்ஸ் டே கொண்டாடும் பொழுது அற்புத குழந்தைகளோடு கொண்டாட வைங்க ராஜா. உமக்கு நன்றி. உமாலை கூடாதது ஒன்றுமில்ல. பலவீனமான குழந்தைகளை தொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை டாக்டர்ஸ் நம்பிக்கையை இழந்து போயிருக்கலாம், ஆனா நீரோ மரித்து போன குழந்தையை உயிரோட எழுப்பி தந்தவர் அல்லவா. சுனேமித்தியாளின் குழந்தையை உயிரோட எழுப்பி அவனை சாட்சியாய் வைத்த தேவன். இன்றைக்கும் அப்படி எங்கள் குழந்தைகளை ஜீவன் பெற செய்து ஊழியர்களாய் நிறுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் அரவணைத்து ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து செல்வோம். ஹாப்பி மதர்ஸ் டே. தாய்மார்களை கனப்படுத்துங்கள், வாழ்த்துங்கள். God bless you.